வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. போரில் இருந்து விலகியது ரஷ்யா. அமைதியின் சிவப்பு கையொப்பம். உலகம் முழுவதும் போர் எரிந்து கொண்டிருந்த நேரம், ஆனால் ரஷ்யாவின் உள்ளே இன்னொன்று அதைவிட கொடூரமான புரட்சி காற்று கொப்பளித்து கொண்டிருந்தது. ஒருபுறம் முன்னுரிமை களத்தில் ஜெர்மன் படைகள், மறுபுறம் பசியால் வாடிய மக்கள். ஒரே நாட்டில் இரண்டு போர்கள். ஒரு போர் ஜெர்மனியுடன், மற்றொரு போர் தன் சொந்த ஆட்சியுடனே. இரண்டும் ஒரே நேரத்தில் நடப்பது இயலுமா? இயலும். உண்மை, அது ரஷ்யா அதையே அனுபவித்து கொண்டு இருந்தது. ஜார் மன்னரின் வீழ்ச்சி ரஷ்யாவை உலுக்கிய ஆரம்ப அலை. 1917 மார்ச் ஆட்சியை கைவிட்டார் சர் நிக்கோலஸ் II. 300 ஆண்டுகள் நீடித்த ரோமானோ வம்சம் ஒரே நாளில் தரையில் விழுந்தது. ரஷ்ய நிலம் பொருளாதார சிதைவால் உடைந்து போனது. போர் முன்னுரிமையில் கோடிக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர். மக்கள் தெருக்களில் ரொட்டி, அமைதி, நிலம் என்ற முழக்கமே எங்கும் கேட்டது. இது போரின் குரல் அல்ல, உள்ளூர் வெடிப்பின் முன்னோட்டம். போல்ஸ்விக்கிகளின் எழுச்சி, லெனின் கொண்டு வந்த மாற்று காற்று. அமைதி இல்லாத நாடு, நிலையற்ற இடைக்கால அரசு மற்றும் ஆழமான, மிகவும் கோபம் அடைந்த மக்கள். அத்தகைய சூழலில் லெனின் மற்றும் போல்ஸ்விக்குகள் சிவப்பு கொடியை உயர்த்தினர். அவர்கள் கூறியது ஒரே வாக்கியம்: போருக்கு முடிவு வேண்டும். அது ரஷ்ய மக்களின் இதயத்தில் மின்னல் போல சென்று அடைந்தது. அதன் அடுத்த கட்டத்தில் 1917 அக்டோபர் புரட்சி எழுந்தது. ஒரே இரவில் அரசு கவிழ்ந்து போனது. ரஷ்யா புதிய தற்போதைய வரலாற்றை எழுதத் தொடங்கியது. போரில் இருந்து வெளியேறிய லெனின் வரலாற்றை மாற்றிய தீர்மானம். புதிய போல்ஸ்விக் அரசு முதல் கையொப்பமாக முடிவு செய்தது முதல் உலகப் போரிலிருந்து ரஷ்யாவை வெளியில் கொண்டு வருவது. அதற்காக அவர்கள் ஜெர்மனியுடன் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தனர். அந்த பேச்சுவார்த்தையின் பெயர் பிரிஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் ட்ரீட்டி. ரஷ்யா தனது பெரும் நிலப்பகுதிகளை இழந்தது. போலந்து, லித்துவேனியா, எஸ்டோனியா, லாட்வியா, உக்ரைன். ஒரு நாட்டின் உடல் தனது பாதியை எடுத்துவிட்டால் எப்படி செல்லும் என்ற அளவிற்கு பெரிய இழப்பு. ஆனால் லெனின் கூறினார், நிலம் மீண்டும் கிடைக்கும், ஆனால் உயிர்கள் மீண்டும் வராது. அமைதிக்கான சிவப்பு கையொப்பம் இவ்வாறுதான் இடப்பட்டது. ரஷ்யாவின் வெளியேற்றம் போரின் சமநிலையை மாற்றிய பெரும் விளைவு. ரஷ்யா போரிலிருந்து விலகியதால் ஜெர்மனி தனது கிழக்கு முனையில் இருந்த கோடிக்கணக்கான படைகளை மேற்கு முனைக்கு திருப்பிச் செலுத்தியது. அதனால் முழு போரின் ஓட்டமே மாறிப்போனது. இது ஒரு கதை அல்ல. இந்த ஒரு முடிவு முதல் உலகப் போரின் இறுதி ஆண்டையே மறுபடியும் எழுத வைத்தது. ரஷ்யா அமைதியை தேர்ந்தெடுத்தது. ஆனால் அதன் விலை பகுத்தறிய முடியாத நில இழப்பு, உள்ளூர் போரின் தொடக்கம் மற்றும் புதிதாக பிறந்த சோவியத் யுகத்தின் வெளிச்சம். அமைதி, ஆனால் எத்தகைய விலை? ஒரு நாட்டிற்கு அமைதி கிடைத்தது. ஆனால் அது அமைதியா அல்லது மற்றொரு புயலின் ஆரம்பமா? ரஷ்யா உலகப் போரில் இருந்து விலகிய தருணம். அது உலக வரலாற்றை மாற்றிய சிவப்பு கையொப்பம். அது போருக்கான முடிவு அல்ல,
ஒரு புதிய யுகத்தின் ஆரம்பம். நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.